வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னா மசாலா தான் பண்ண போறோம். இது வந்து பிரெட்டு அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளா டக்குன்னு பண்ணிட போறோம். நான் ஆல்ரெடி வந்து சென்னா வந்து அதாவது கொண்டக்கடலையே நைட்டே ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. ரெண்டே 2 கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் சீரகம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது, நல்ல பெரிய சைஸ்ல வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நல்ல பெரிய சைஸ்ல வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ வந்து 2 தக்காளி நான் அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, உப்பையும் சேர்த்துடலாம், தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமா வந்து சர்க்கரை. இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுது. காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தனியா பொடி, வந்து சோலை மசாலா எடுத்து வச்சிருக்கேன், இப்ப அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். ஆல்ரெடி கொண்டக்கடலையிலையும் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் வேணும்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போறோம். நான் வந்து ஒரே ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையே வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக சேர்ந்தாப்புல வரும் அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். நான் வெந்நீர் விடுறேன், எப்பயுமே சொல்றதுதான். லாஸ்டா விடும்போது நீங்க பச்சை தண்ணி விட வேண்டாம், வெந்நீர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொதிநிலை கரெக்டா வரும், நம்ம சேர்ந்தாப்புல வந்துடும். காஞ்ச வெந்தயக்கீரை இலைய சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொத்தமல்லி. அவ்வளவுதான், நம்மளுடைய கொண்டக்கடலை மசால் வந்து ரெடி. ஆஃப் பண்ணி கொண்டக்கடலை மசால் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் வந்து இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரெட்டு, தோசை, அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.